நண்பா நம்பீஸ் ஆவலுடன் எதிர்பார்த்த எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. எல்லா சேனல்லையுமே சொல்லி வச்சால் மாதிரி ஒரு திமுக ஆட்சி அமைக்கும். 125 145 தொகுதி திமுக ஜெயிக்கும். 65 80 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்கும். 18 24 தொகுதி டிவிக்கு. 2.6 இதுல 2 தொகுதி நாம் தமிழர் கட்சி. இது எல்லாமே டிஎம்கேவோட பிளான் தான். கருத்து கணிப்புல தயவு செஞ்சு நம்பாதீங்க. 2016 வருஷத்துல பாத்தீங்கன்னா 150 தொகுதிக்கு மேல திமுக ஜெயிக்க அப்படி போட்டாங்க. கடைசியில 89 தொகுதி தான் ஜெயிச்சது. ஆனா ஆட்சி அமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில தான். அதனால இந்த கருத்து கணிப்புலாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. 2021 சொன்ன கூட நடந்துக்கலாம். ஆனா 2026 இன்னைக்கு எல்லா குடும்பமே கேட்டா ஒரே பதில் டிவிக்கு தான் ஓட்டு போட்டு டிவிக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது டிஎம்ஏ எப்படி ஜெயிக்கும்? நிறைய இந்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் டிஎம்கே போடும்போது அதை பார்க்க முடியுது. அப்ப எப்படி டிஎம்கே ஆட்சி அமைக்கும்? இதுல ஏதோ ஒழுக்கத்து இருக்கு. தயவு செஞ்சு இந்த கருத்து கணிப்புலாம் நம்பாதீங்க. இதெல்லாம் டிஎம்கே விலை கொடுத்து வாங்கின சேனல். ஏன்னா தேர்தல் டயத்துல பாத்தீங்கன்னா இந்த எல்லா சேனலுமே தளபதியை பத்தி அதிகமாக விமர்சனம் பண்ண சேனல் தான். அதனால டிஎம்கே தான் வரும். அதனால தயவு செஞ்சு இந்த கருத்து கணிப்புல நம்பாதீங்க. மே 4 மக்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் உண்மையான தீர்ப்பு. அதை மட்டுமே நம்புங்க. அது எப்படி வந்தாலும் நம்ம ஏத்துக்குவோம். அதனால இது நம்மளை குழப்பத்துக்கு மன வருத்தப்படுறதுக்கு தான் இந்த மாதிரி தேர்தல் வெளியிட்டிருக்கேன். அதனால எதையுமே நம்பாதீங்க. கான்பிடானுங்க வெட்டுன்னு